வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து டி பார் ரோ. பொதுவாக டி பார் ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேட்ஸ் விங்ஸுங்கிற மசிலுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. லேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. இன்னொரு விஷயத்துக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. அது என்னென்னா நம்மளோட ஷோல்டரோட அகலத்துக்கும் ப்ராட் ஆகிறதுக்கும் இந்த டி பார் ரோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டி பார் ரோ எப்படி பண்ணலாம், இது எப்படி பெர்ஃபெக்ட் ஃபார்ம் பொசிஷனில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். டி பார் ரோவை வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாங்க. ஒன்று டி பார் ரோ மெஷினுங்க, இன்னொன்று லேண்ட் மைன் செட்டப். இந்த 2 மெத்தட்லையும் இருக்கிற பொதுவான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. லேண்ட் மைன் செட்டப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம மேனுவலாக ஒரு ஸ்ட்ரைட் ராடை எடுத்து அந்த ராடோட ஒரு மூலையை சுவரோட ஜாயிண்ட் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுட்டு ராடோட இன்னொரு மூலையில் வந்து பிளைட்டை லோட் பண்ணி அந்த ராடு எங்கேயும் நகராமல் கரெக்டாக செவுத்தோட மூலையில் லாக் பண்ணி மற்றொரு மூலையில் வந்து வெயிட் பிளைட்டில் லோட் பண்ணி நம்ம டி பார் பண்ணுற ஒரு முறைங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெஷினில் பண்ணுற டி பார் ரோ மெத்தடுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பொசிஷன் ரொம்ப முக்கியங்க. நம்ம 2 முட்டியை நம்ம தோலோட அகலத்துக்கு காலை நல்லா விரித்து நின்றுக்கணும். வெயிட் மிஷினையோ இல்லை இருக்கிற வெயிட்டையோ இல்லை மேனுவலாக நம்ம செட் பண்ண மெத்தட்லையோ நம்ம முட்டியை 45 டிகிரி கோணத்தில் மடக்கி வச்சு அந்த வெயிட்டை தூக்கணுங்க. ஃபஸ்ட்டு வெயிட்டை தூக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்ம ஹஸ்பண்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க. இதெல்லாம் இந்த ஒர்க் அவுட் மெத்தடில் ரொம்ப முக்கியங்க. நேச்சுரல் ஹஸ்பண்டை மெயின்டைன் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த வெயிட்டை நம்ம தூக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையோட பேலன்ஸில் தூக்கக்கூடாதுங்க. நம்மளோட லேட்ஸு, ட்ராப்ஸு, ராம்பிட் மசில் இது 3மே சப்போர்ட் பண்ணி அந்த வெயிட்டை தூக்குற மாதிரி பொசிஷனில் தான் பண்ணணுங்க. நம்ம பைசப்ஸ் மசிலை பேலன்ஸ் பண்ணியோ, ட்ரைசப்ஸ் மசிலை பேலன்ஸ் பண்ணியோ, ஃபோர் ஆர்ம்ஸ் பேலன்ஸ் பண்ணியோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை தூக்கக்கூடாதுங்க. இந்த இதில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எப்படி பண்ணணும்னா, எடையை நீங்கள் தூக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் அவுட் பண்ணணுங்க. வெயிட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி மெதுவாக விடும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் இன் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக சொல்லணும்னா நீங்கள் நெகட்டிவ் மூமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மூச்சை உள்ளே இழுங்க. அதுதான் விஷயம். இங்கே பாசிட்டிவ் மூமெண்ட், நெகட்டிவ் மூமெண்ட் என்னென்னு சொல்கிறேங்க. பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது எல்லா எக்ஸசைஸுக்கு பொருந்தும். வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி தூக்குறது. நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வெயிட்டை ரிலாக்ஸ் மோட் கொண்டு வரது. இதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மூமெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டி பார் ரோ எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷன், உங்களோட ஃபார்ம் கண்டிஷன், நேச்சுரல் ஹஸ்பண்ட் மெயின்டைன், இது 3மே கரெக்டாக பண்ணி உங்கள் வெயிட்டை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணலைன்னா தயவுசெய்து வந்து வெயிட்டை கம்மி பண்ணி ரொம்ப கம்மி விளையாடையிலே நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்ஃபெக்டேஷன் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த இன்ஜுரியும் ஏற்படாது. இதுதான் ரொம்ப முக்கியங்க. ஒரு நார்மலாக பிகினராக இன்டர்மீடியட் பாடி பில்டரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டை 2 to 4 செட் பண்ணலாங்க. வாரத்தில் 2 டைம் பண்ணலாம். ரிப்பீட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எடை கம்மியாக இருக்கும்போது வந்து 10லேருந்து 15 பண்ணுங்கள். எடை ஜாஸ்தியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ரெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 to 12 வரைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.